சென்னையில் பாஜக நிர்வாகிகளுடன் தேர்தல் வியூகங்கள் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். நயினார் நாகேந்திரன், எல் முருகன், அண்ணாமலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை எதிர்த்தாலும் அவர் மறைந்த பிறகு விமர்சிக்கவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நாகர்கோவிலில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கன்னியாகுமரி மாவட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறைந்த தலைவர்கள் குறித்து அரசியல் நாகரீகமின்றி பேசுவதாக குற்றம் சாட்டினார். நெல்லை பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் குறித்த பழனிசாமி தரங்கட்ட பேச்சை கண்டித்து நான் பேசியிருந்தேன். மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தவறாக பேசுறது அரசியல் மாண்பு கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தப்போ அவரை எதிர்த்து, அவர் ஆட்சியின் குறைகளை எதிர்த்து நாம் நேரடியாக அரசியல் செஞ்சுருக்கோம். ஆனால் அவர் மறைந்த பிறகு உச்சபட்ச அரசியல் நாகரிகத்தை நாம் இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கோம். திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு யோகா அடித்த மாதிரி பழனிசாமி கிட்ட அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுமா? புதுச்சேரியில் பிரச்சாரத்திற்கு வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வாகனத்தை தொண்டர்கள் சூழ்ந்தனர். வாகனத்தை பின்தொடர்ந்து ஏராளமான தொண்டர்கள் ஓடிய நிலையில் ஒருவர் பைக்கில் இருந்து தடுமாறி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி குழப்பத்தில் இருப்பதாக தாவேக தலைவர் விஜய் கூறியுள்ளார். பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சேர்ந்து நிற்கவில்லை, சோர்ந்து நிற்பதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டிலும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. இன்னொரு கூட்டணி இருக்கே, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. காங்கிரஸ் பாஜக கட்சிகள் மத்தியில் ஆட்சி செய்தும் புதுச்சேரிக்கு ஏன் மாநில அந்தஸ்து வழங்கவில்லை என்று தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இரு கட்சிகளும் புதுச்சேரி மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸும் பாஜகன்னு ரெண்டு கூட்டணி இருக்கீங்கல்ல, ரெண்டு கூட்டணியில இருக்க கட்சிங்க ஒன்றியத்திலையும் ஆட்சியில இருந்தவங்க தானே, இப்பவும் இருக்கிறவங்க தானே. இந்த புதுச்சேரி மக்களோட மாநில அந்தஸ்து கோரிக்கை எத்தனை வருஷமா இருக்குது? அத காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் கொண்டு வரல, பாஜக கவர்மெண்ட்டும் கொண்டு வரல. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் தாவேக பிரச்சார பாடலை பாடி விஜய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நான் தன்னந்த நீ ஆளு, நீ ஏழ நம்ம பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு, மிரல போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு, நல்லவங்க வாழ நீ விசிலு கடி ஓட்டே. உங்க விஜய் நான் வரேன். தாவேக தலைவர் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிடுவது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தின் 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து சீமான் பிரச்சாரம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், ஒரு பதவியில் இருக்கும் போதே மற்றொரு பதவிக்கு போட்டியிடுவது தவறு என்றும், தன் மீதோ அல்லது மக்கள் மீதோ நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் 2 தொகுதிகளில் நிற்பார்கள் என்றும், இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் விமர்சித்துள்ளார். அப்புறம் ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு போட்டியிடுறதையும் நாங்கள் ஏற்கல. அப்புறம் மாநிலங்களவை உறுப்பினராக போய் மந்திரி பதவி ஏற்கிறது ஏற்கல. எங்களுடைய அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தில் இதெல்லாம் கொண்டு வரட்டும். நான் 2 தொகுதியில் நின்னா உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நானே எடுத்துக்கிறேன். இப்போ 2 தொகுதியில் ஏன் நிற்கணும்?
ஒன்றும் தலைவனாக இருக்க எனக்கு நம்பிக்கை இருக்கணும், நான் வெல்லுவேன், இல்லை முன்னாடி நிற்கிற மக்கள் மேலே நம்பிக்கை இருக்கணும். இது ரெண்டும் இல்லாதவங்க தான் 2 தொகுதியில் நிற்க வேண்டிய அவசியம் இருக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அது எதனால் என் தம்பி அப்படி ஒரு முடிவு எடுத்தார்? அவர் தான் சொல்கிறாரு, நான் எனக்கு அவ்வளோ கடந்த மாதத்துக்கு அது இன்னொரு இதுக்கு அவருக்கு வாய்ப்பு பறிக்கப்படுவாங்க. அதை ஜனநாயக துரோகமாக நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அண்ணன் விஜயகாந்த் ஒரு படத்தில் இதை பேசி பெரிய கைதிட்டு வந்திருக்கு. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்று கட்சிக்கு கடிதம் எழுதியதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். எந்த தொகுதியையும் தான் கேட்கவில்லை என்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி நேற்று தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. மொத்தம் ஒதுக்கப்பட்ட 28 தொகுதிகளில் 27 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மதுரை மாவட்டத்தின் மேலூர் தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. இந்த தொகுதியில் வேட்பாளரை நிறுத்துவதில் காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் போட்டி நிலவி வருகிறது. வேட்புமனு தாக்கல் வரும் திங்கட்கிழமையுடன் நிறைவு பெறுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலர் அந்த தொகுதியில் தங்கள் ஆதரவாளர்களை வேட்பாளராக மும்முரம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. மேலூர் தொகுதி வேட்பாளர் பட்டியலில் பலரின் பெயர்கள் பரிசீலனையில் இருப்பதால் இழுபறி நீடித்து வருகிறது. தேர்தல் குறித்த கேள்விக்கு நடிகர் ரஜினிகாந்த் கையெடுத்து கும்பிட்டார். தேர்தலில் பிரச்சாரம் செய்வீர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக கன்னியாகுமரி சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வாகனத்தில் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். கோட்டார் பகுதியில் நடந்த சோதனையை தொடர்ந்து பிரச்சாரத்திற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்றார். பின்னாடி ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு இன்று 800 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 13,950 ரூபாய்க்கும் 1 சவரன் ஆபரண தங்கம் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் நாளை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் இயங்கும் 8 புறநகர் மின்சார ரயில்கள் முழுமையாகவும் 4 ரயில்கள் பகுதியாகவும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தின் 10 மற்றும் 11வது நடைமேடைகளில் இன்று முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாளை கடற்கரையிலிருந்து அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் தாம்பரம் செல்லும் 5 ரயில்களும் தாம்பரத்திலிருந்து கடற்கரை வரும் 3 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஏப்ரல் 4, 6, 7 ஆகிய தேதிகளில் கடற்கரையிலிருந்து காலை மற்றும் இரவு புறப்பட்டு தாம்பரம் செல்லும் 4 ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றன. மேலும் நாளை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் 1 ரயில் தாம்பரத்துடன் நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருமால்பூர் மற்றும் செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை நோக்கி புறப்படும் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. I'm going to ask you to be a 7-year-old for 10 minutes. I'm going to make you play Vande Mataram. பிரச்சாரத்திற்காக சென்னை வந்துள்ள பிரதமர் மோடி பிரபல இசைக்கலைஞர் ரமேஷ் விநாயகம் மற்றும் அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பேசினார். இந்திய இசையை உலகெங்கும் கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக ரமேஷ் விநாயகத்தின் பணிகளை பிரதமர் வெகுவாக பாராட்டினார். குறிப்பாக இந்திய இசையை எளிதாக கற்கும் வகையில் அவர் உருவாக்கியுள்ள புதிய குறியீட்டு முறையை பற்றி பிரதமர் கேட்டறிந்தார். இந்த கண்டுபிடிப்பு இந்திய இசையை உலக நாடுகளுக்கு கொண்டு செல்ல ஒரு சிறந்த பாலமாக அமையும் என பிரதமர்
தனது நெகிழ்ச்சியை தெரிவித்தார். By writing all the music of India and then feeding it to the AI and machine learning and bring a complete knowledge repository for the whole country. நாடு முழுவதும் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் வரும் 2026-27 கல்வியாண்டு முதல் மும்மொழிக் கொள்கை கட்டாயமாக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் தற்போதுள்ள 2 மொழிகளுடன் கூடுதலாக ஒரு இந்திய மொழியை கட்டாயம் கற்க வேண்டும். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கையே தொடரும் என்று மாநில அரசு அறிவித்துள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள சுமார் 2000 சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்த புதிய உத்தரவு நடைமுறைக்கு வருகிறது. இருப்பினும் மாணவர்கள் விரும்பும் பல்வேறு மொழிகளை கற்பிக்க போதிய ஆசிரியர்களை நியமிப்பதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக கல்வியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ கொண்டு வந்துள்ள புதிய பாடத்திட்ட வரைவு கல்வி சீர்திருத்தம் என்ற போர்வையில் நடத்தப்படும் ஒரு திட்டமிடப்பட்ட மொழி திணிப்பு என முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் பெயரால் ஹிந்தி பேசாத மாநிலங்களில் ஹிந்தியை திணிக்கும் ஒருதலைபட்சமான நிகழ்ச்சி நிரலை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாக அவர் சாடியுள்ளார். தென்னிந்திய மாணவர்களுக்கு இது மறைமுகமாக கட்டாய ஹிந்தி கல்வியை சுமத்துகிறது. ஆனால் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் தமிழ் உள்ளிட்ட பிற இந்திய மொழிகளை கற்க வாய்ப்பு வழங்கப்படுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழை பாடமாக்க தவறிய மத்திய அரசு இப்போது மாநிலங்களுக்கும் பாடம் நடத்துவது அப்பட்டமான நயவஞ்சகம் என்றும் முதல்வர் விமர்சித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களில் மாணவர்களை தயார்படுத்துவதை விடுத்து இத்தகைய பிற்போக்குத்தனமான கொள்கைகளை திணிப்பது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவின் அடித்தளத்தையே சிதைக்கும் இந்த மொழி திணிப்பை தமிழகம் ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். இபிஎஸ் தலைமையிலான அதிமுகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் இதனை ஏற்பார்களா எனவும் அவர் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுமத்திய குற்றச்சாட்டிற்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 6ஆம் வகுப்பு முதல் மும்மொழி கல்வி கட்டாயமாக்கப்படும் நிலையில் அதில் 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்பதே விதிமுறை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியல் அமைப்பின் 8வது அட்டவணையில் உள்ள அனைத்து மொழிகளுமே இதில் இடம்பெற்றுள்ள நிலையில் ஹிந்தி திணிப்பு என்ற கேள்விக்கே இடமில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டு தெருக்களில் குளம் போல் நீர் தேங்கியுள்ளது. அவதியடைந்துள்ள பொதுமக்கள் நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நாசிக்கின் டின்டோரி பகுதியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நடைபெற்ற தனியார் பயிற்சி வகுப்பு முன்னாள் மாணவர்கள் சந்திப்பில் பங்கேற்றுவிட்டு ஒரு குடும்பத்தினர் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த கிணற்றுக்குள் பாய்ந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு காரில் இருந்த 9 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன. உயிரிழந்தவர்களில் 6 பேர் மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியின் கஞ்ச்வாலா பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த போலி சென்சோடைன் டூத் பேஸ்ட் தயாரிப்பு ஆலையை டெல்லி குற்றப்பிரிவு போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இது தொடர்பாக ரோகிணி பகுதியைச் சேர்ந்த ஹரிஹோம் மிஸ்ரா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போலி பற்பசைகள், காலி குழாய்கள், பேக்கிங் இயந்திரங்கள் மற்றும் பேக்கிங் இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. எந்தவித உரிமமும் இன்றி உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட தரமற்ற பற்பசையை விலையுயர்ந்த நிறுவனத்தின் பெயரில் நிரப்பி சந்தையில் விற்று வந்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களில் இத்தகைய மோசடி அரங்கேறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய ஈரான் அரசு சிறப்பு அனுமதி வழங்கியுள்ளது. சுமார் 45,000 மெட்ரிக் டன் LPG வாயுவை ஏற்றிக்கொண்டு கிரீன் சான்வி என்ற இந்திய கப்பல் ஹோர்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்து இந்தியா நோக்கி புறப்பட்டுள்ளது. நிலவு பயணத்தில் நாசா அனுப்பிய ஆர்டெமிஸ் குழுவினர் பாதி தூரத்தை கடந்துள்ளனர். நாளை மறுநாள் நிலவின் சுற்றுப்பாதையை ஓரியன் விண்கலம் சென்றடைய உள்ளது. IPL தொடரின் இன்றைய ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. டெல்லியில் உள்ள அருண் ஜேட்லி மைதானத்தில் மாலை 3:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் 2வது லீக் போட்டியில் குஜராத் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன. முதல் போட்டியில் தோல்வியடைந்த குஜராத் அணி இன்று வெற்றி பாதைக்கு திரும்புமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது.